Hello friends, welcome to Friends and Trends channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மாடி தோட்டம் பற்றிய வீடியோ தாங்க பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடியே நம்ம சேனல்ல மாடி தோட்டம் பற்றியும் அந்த மாடி தோட்டம் வச்சிருக்கவங்களுக்கு தமிழ்நாடு அரசு மானிய விலையில ஒரு கிட் ப்ரொவைட் பண்றாங்க. அந்த கிட்டோட டீடைல்ஸ் பத்தியும் அந்த கிட்ல என்னென்னலாம் அவங்க கூட கொடுக்கறாங்க அப்படிங்கற எல்லாமே நல்லா டீடைலா நாங்க போஸ்ட் பண்ணிருக்கோம். இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படினா நாங்க அதோட லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறோம். மறக்காம போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எங்கள் சேனலை பார்க்குறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே சைடில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த செடி வந்து நான் பால்கனியில் வச்சுருக்க செடி. வீட்டில் குழந்தை இருக்கிறதுனால நான் துளசி, தூதுவளை, கற்பூரவள்ளி இதெல்லாம் நான் டக்குன்னு பறித்து இந்த சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரி சமயங்களில் கஷாயம் காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால இதை மாடியில் வைக்காமல் கீழே போர்ட்டிக்கோலியே வச்சுருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஒரு சில இன்டோர் பிளான்ஸும் நான் வீட்டில் வச்சுருக்கேன். அதையும் நான் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மூட் அவுட் அப்செட்டில் இருக்க மாதிரி இந்த மாதிரி இன்டோர் பிளான்ஸ் நம்ம கண்ணுக்கு முன்னாடி இருக்கும் போது கொஞ்சம் மைண்ட் ப்ளோயிங்காக இருக்கும். இது வந்து அந்தோரியம் அண்ட் ஸ்னேக் பிளான்ட்டு நர்சரியில் தான் வாங்கினேன். கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால பெபிள்ஸ் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நம்ம மாடி தோட்டத்துக்கு வந்துடலாம். மாடியில் இங்கே பாருங்கள் லெமன் இருக்குது. லெமன்லேயே நான் கீழே கட்டிங்ஸ் எடுத்து ரோஸ் செடி வச்சுருக்கேன். அதுவுமே நல்லா துளுத்து வருது. அதுக்கு முட்டை ஓடு, இந்த காய்கறி வேஸ்ட்டு இந்த மாதிரி உரம் தான் போடுறேன். நான் அதுக்குன்னு தனியாக செலவு எதுவும் பண்ணி உரம் வாங்கி போடுறதில்ல. இங்கே பாருங்கள் வெயில் நல்லா இருக்கிறதுனால எல்லாம் காஞ்சாலும் புதுசு நல்லா துளிர் விட்டு புது துளிர்லாம் நல்லாவே துளுத்து வருது. பூவும் நல்லா பூக்குது, மொட்டும் நல்லா விட்டுருக்கு. நான் போட்ட வேஸ்ட்டிலேருந்தே நமக்கு வெங்காயத்தாலெலாம் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் செடிகளுக்கு கண்டிப்பாக வெயில் காலங்கிறதுனால ஒரு நாளைக்கு காலையில் சாயந்தரம் 2 வேளை தண்ணி கம்பல்சரி ஊற்றினா தான் செடி நல்லா வளரும். இது வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காவுமே நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே ஆரோக்கியமான விஷயம். அதனால் சுண்டைக்காய் வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் சமைச்சு சாப்பிடுங்க, உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இது நான் மாதுளம்பழம் வந்து ஈஸியாக நம்ம போட்டு சாப்பிட்டு போடுற விதையிலேருந்தே நமக்கு முளைச்சிரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து முருங்கைக்கீரை. இன்றைக்கி நான் முருங்கைக்கீரை பறிச்சிட்டேன், அதனால் அதில் இலை இல்லை, வெறும் குச்சி மாதிரி தான் தெரியுது. நான் பறித்த கீரையும் உங்களுக்கு லாஸ்ட்டாக போடுறேன் பாருங்கள். இது இந்த அரளிப்பூ சொல்லுவோம் இல்லையா, அது பூ பூத்தா சாமிக்கு வைக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த தொட்டிலேயே நான் அதையும் சேர்த்து வச்சுருக்கேன். அதுவும் நல்லா வருது. முருங்கைக்கீரை நம்ம கட் பண்ண நல்லா வளர்ந்துடும். இதெல்லாம் அரளிப்பூ. அந்த அரளிலேயே நான் ரோஸு, ஒயிட் 2 கலருமே வச்சுருக்கேன். இது ரோஸ் அரளி, இது வந்து ஒயிட் கலர். பாருங்கள் மஞ்சள் கிழங்க வந்து நான் நட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு யோசித்தேன். சரின்னு ஒரு கிழங்கு நட்டு வச்சு பார்க்கலாம், வந்துச்சுன்னா வர பொங்கலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல. அதனால் நான் இப்போ இந்த ஒரு கிழங்கை நட்டு வச்சு பார்க்குறேன். அது எப்படி வருது அப்படிங்கிற வீடியோவை நான் நல்லா வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நட்டு வச்சாச்சு. அடுத்து நம்ம பார்க்குறது செம்பருத்தி செடி. செம்பருத்தியுமே நான் இன்றைக்கி கொஞ்சம் பறிச்சிட்டேன். அது பறித்தது போகவே எத்தனை செம்பருத்தி இருக்குது பாருங்கள். இது 5 இதழ் இருக்க செம்பருத்தி, ரொம்பவே நல்லது ஹார்ட்டுக்கு. நீங்கள் சாயந்தரம் போல் பிளாக் டீ வச்சு அந்த பிளாக் டீயில் இதை போட்டு நல்லா கொதிக்க வச்சு குடிச்சிங்கன்னா ஹார்ட்டுக்கெலாம் ரொம்பவே நல்லது. ஸோ வீட்டில் கண்டிப்பாக இந்த செடி ஒன்று வைங்க. இது தூதுவளை அந்த மாதிரி. இது பெரண்டை செடின்னு சொல்கிறோம் இல்லையா, எல்லாமே உடம்புக்கு ரொம்ப நல்லது. பார்த்து நான் முக்கியமாக அந்த ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதான செடியெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன். இது சங்குப்பூ, ஒயிட் சங்குப்பூ. ஒரு பக்கம் வாடினாலுமே இன்னொரு பக்கம் நல்லா பச்சை கலரில் இலை விட்டு நல்லாவே நிறைய பூ பூக்குது. இப்போ ஓரளவுக்கு நான் எல்லா செடியுமே கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். நான் சொல்லியிருந்தால பறிச்சதை காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள். இன்றைக்கி சூப் வைக்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரை பறிச்சிருக்கேன். அப்புறம் சாமிக்கு போடுறதுக்காக கொஞ்சம் பூவெல்லாம் பறித்து வச்சுருக்கேன். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு விதைகளை வாங்கி விதைக்க பாருங்கள். நாட்டு விதைகள் எல்லாமே நமக்கு இப்போலாம் ஆன்லைன்லேயே கிடைக்கிது. ஸோ பார்த்து வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.